வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தவேகா ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை 2வது இடம், 3வது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால், இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். மாணவிகள் 97% பேரும், மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் HM உள்பட எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் 2வது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000க்கும் மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் கூறியுள்ளார். தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர்
திரு RV அர்லேக்கர் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்கள பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார். வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணபாலன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரிஷ். விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசனகுடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.